ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கார்ன் கேப்சிகம் புலாவ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்வீட் கார்னை உதுத்து நல்லா வெந்நீரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் நறுக்கி வச்சிட்டோம்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். அதில் பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் போட்டிருக்கும், பூண்டு போட்டு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த ரைஸுக்கு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கானை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த பட்டர் ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த கான் நல்லா இழுத்துரும் போய் இதில். கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் நல்லா அதில் வதக்கி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டால் இந்த சுகர் போடுறதுனால கலர் மாறாமல் இருக்கும். ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சுன்னா நம்ம ரைஸ் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்த மாதிரி சால்ட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி வதக்கிட்டோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நம்ம கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறலாம். என்ன போய் சாதம் இந்த கடாயில் ஒட்டிக்கும். லைட்டாக வச்சு நம்ம கிளறிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்து போட்டு அதில் நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ கார்ன் கேப்சிகம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு விரும்பி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.